இந்த கட்டத்துறை கிட்ட விளையாடுறதே இந்த கைப்புள்ளிக்கு வேலையா போச்சு. அந்த கைப்புள்ள வேற யாரும் இல்ல, நான் தான். அந்த கட்டத்துறை வேற யாரும் இல்ல, என் கணவர் தான். வழக்கமா ஒரு உருட்டுவோமே, ரெண்டே 2 பொருள் தான் லிஸ்ட்ல, டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடலான்னு. அப்படிலாம் இல்ல. பால் மட்டும் போன வாரம் இருந்த லிஸ்ட்ல மிஸ் ஆயிருச்சுப்பா, பால் காலி ஆயிருச்சு, பாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க வெளியவே வெயிட் பண்ணா கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிதான் காஸ்கோ கூட்டிட்டு வந்தேன் என் கணவரை. வீட்டுல இருந்து கங்காவா கிளம்புறேன் நானு. காஸ்கோக்குள்ள வந்ததும் சந்திரமுகியா மாறுறது வழக்கம் தானே. வரும்போதே என்ட்ரன்ஸ்ல இந்த வீக்லி சேவிங்ஸ் திங்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருந்தாங்க. பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் லைக் பேஸ்ட், பிரஷ், சோப்பு, பாடி வாஷ், அதுக்கப்புறம் ஷாம்பூஸ், மாய்ஸ்சரைசர்னு சொல்லி நிறைய ஐட்டம்ஸ் நல்ல சேல்ல போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஐட்டத்துக்கும் $4-5 ஆஃபர்ல இருந்துச்சு. இந்த காஸ்கோவை பொறுத்த வரைக்கும் சாம்பிள் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரைட்டா போய் ஏதோ சாம்பிள் எடுத்து சாப்பிடும் போது ஓசில எதையோ வாங்கி சாப்பிடுறோமோன்ற ஃபீல் வரக்கூடாதுன்னு வாங்குற மாதிரியே ஒரு பில்டப் அங்க இருக்கிற ப்ராடக்ட்டோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்து அதுக்கப்புறம் வாங்க போற மாதிரியே அந்த சாம்பிளை வாங்கி சாப்பிட்டாதான் நமக்கு திருப்தியா இருக்கும். இந்த டிஷ்யூ பாக்ஸஸ் கூட நல்ல சேல்ல இருந்துச்சுங்க. $4 மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. இப்போலாம் இந்த சாம்பிள் வாங்கி சாப்பிடுறதுல நான் இன்ட்ரெஸ்ட் காட்டணும் இல்லையோ, என் பையன் தான் அம்மா சாம்பிள் வாங்கலாம் வா வான்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ஃபைனலா என் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சு கார்ட்டை பார்த்துட்டு என் கணவர் கேட்டாரு, என்ன வாங்க போறேன்னு வந்த உள்ள. ஒரே ஒரு பால் கேன். இதான் நீ சொன்ன அத ஒரே ஒரு பால் கேனா அப்படின்னு சொல்லி ஒரு லுக்கு விட்டாரு பாருங்க. பதிலுக்கு என்ன, நான் அவனை இல்லைன்னு சிரிச்சுக்கிட்டே போக வேண்டியதான்.